ஹாய் ஹலோ அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒசக்கோட்டையில் இருக்கிற ஸ்ரீ சௌடம்மனோட அமாவாசை பூஜை தான். ஒசக்கோட்டைக்கு போகலாமா? நானும் என் வீட்டுக்காரரும் ஈவினிங் 3 பக்கம் கிளம்பணும். அப்போ கிளம்புனவங்க தான் நாங்கள் கோவிலுக்கு போக 10 ஆகிடுச்சு. ஏன்னா பஸ்ஸு கிடைக்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. கரெக்டாக ஒரு 10 கோவிலுக்கு வந்துட்டோம். வந்து சாமிக்கிட்ட ஒரு அட்டன்ஸை போட்டுட்டு தூங்க போயாச்சு. அவ்வளோதான், விடிஞ்சிருச்சு. இதான் அடுத்த நாள் காலையில் அப்படியே வெளியே வந்தோம் அப்படின்னா, வெளியே இந்த கிணறு சுற்றி பார்க்கறதுக்கு பச்சை பசேல்னு இருக்கும். தை மாதம்லாம் வந்தோம் அப்படின்னா நல்ல வயல்வெளியாக இருக்கும். இப்போ எல்லாம் அறுவடை பண்ணதுனால எதுவும் இல்லை. அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா இதுதான் எங்கள் சௌண்டம்மனோட கோவில். பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். அங்கே போனோம் அப்படின்னாவே திரும்பி வரத்துக்கு மனசே இருக்காது. ஏன்னா ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த கோவில். காலையில் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு ஃபஸ்ட் அட்டண்டன்ஸே அம்மா தான். அவங்ககிட்டயும் ஒரு அட்டண்டன்ஸை போட்டு முருகங்கிட்டையும் போய் இன்னொரு அட்டண்டன்ஸையும் போட்டாச்சு. அவங்கக்கிட்ட போட்டு அப்படியே வெளியே வந்தோம் அப்படின்னா கொல்லு மேலே அப்படியே தெரியும். கொஞ்சம் நேரம் உட்காந்து சுற்றி எல்லாத்தையும் ரசிச்சுட்டு இருந்தோம். ஒரு 10 மேலே எல்லாமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பூஜை எல்லாமே. அவ்வளோதான், இனி வர்ற சவுண்ட் எல்லாமே மத்தள நாதஸ்வரத்தோட தான் இருக்கும். இப்போது அம்பாளுக்கு கொண்டு போகிறதுக்காக வெளியே இருக்கிற மண்டபத்துக்கு வந்து திருமஞ்சனம்ன்றது எடுத்துகிட்டு போவோம். அதை நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு என்னென்ன அப்படின்றதெல்லாம் புரியும். இந்த குட்டி ஏன் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஏன்னா இந்த குட்டி தான் திருமஞ்சனம் எடுத்துகிட்டு போக போகிறாங்க. இங்கே முன்னாடி இருக்கிற 2 குட்டிஸுமே துவாரபாலகர்கள். யாரும் பயப்பட வேணாம். குழந்தைங்க கையில் இருக்கிறது 2மே ஷார்ப்னஸ் கம்மி தான். அதனால தான் குழந்தைங்க கிட்ட இருக்குது. இப்போது திருமஞ்சனம் அழைச்சிட்டு போனதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற அம்பாளுக்கும் சரி வெளியே இருக்கிற அம்பாளுக்கும் சரி அபிஷேகம் பண்ணுறதுக்காக அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே கொண்டு போய் வெளியே வச்சு வெளியே இருக்கிற சக்திக்கு எல்லா அபிஷேகமும் செஞ்சுருவோம். செஞ்சு அலங்காரம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் இன்னொரு மெயின் ட்விஸ்டே இருக்குது. அது என்னென்னு கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். இப்போது இங்கே சக்திக்கு அபிஷேகமும் அலங்காரமும் நடக்கும்போது உள்ள கருவறையில் இருக்கிற சவுண்டாமாக்கும் அபிஷேகம் அலங்காரம் எல்லாமே முடிஞ்சிடும். இப்போது அபிஷேகம் முடிஞ்சு சக்திக்கு அலங்காரம் ரெடி ஆகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் ஃபைனலி அம்மாவுக்கு அலங்காரம் முடிஞ்சதும் இந்த கூடையில் வச்சிருவாங்க. இதுக்கப்புறம் இன்னொரு சைடில் அன்ன பூஜை அப்படின்றது நடக்கும். எல்லா லேடிஸுமே ஒவ்வொரு கரண்டி சாப்பாட்டை வச்சு அதை அம்பாளுக்கு நைவேத்தியமாக காட்டுவாங்க. இதுக்கப்புறம் வெளியே அலங்காரம் பண்ணி வச்சிருந்த சக்திக்கு எல்லா லேடிஸுமே சேர்ந்து சக்தி தீர்த்தம் எடுப்பாங்க. நான் இப்போ சொல்லியிருந்தேனே ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு, அது என்ன ட்விஸ்ட்னா, அந்த சக்தி அழைச்சிட்டு வர போகிறது என்னோட ஹஸ்பண்ட் தான். எப்படி திருமஞ்சனம் அந்த குட்டி பையன் எடுத்துகிட்டு வந்தாங்களோ அதே மாதிரி சக்தி எடுத்துகிட்டு வர போகிறது என்னோட வீட்டுக்காரரு. இப்போ அவங்க கையில் காப்பு கட்டி விட்டு அதே மாதிரி கால்லையும் ஒரு தண்டகம் போட்டு விடுவாங்க. அது என்னென்னு நான் காட்டுறேன். இதுதான் அந்த தண்டகம். ஃபைனலி எல்லா பூஜையும் முடிஞ்சதுக்கப்புறம் சக்தியை இங்கேருந்து அழைச்சிட்டு போகிறதுக்கு முன்னாடியே சாமிக்கு திருஷ்டி சுற்றி போடுவாங்க. இதுக்கு இந்த கிளிப்புக்கு முன்னாடியே தண்டகம் சொல்லுவாங்க. அது என்னன்னா பாமா பா பாட்டாயே பா அப்படின்னு அம்மாவை அழைப்பாங்க. அதுதான் தண்டகம். அம்மாவையும் கூப்பிட்டுட்டு திருஷ்டி சுத்தி போட்டதுக்கு அப்புறம் சக்தியை எடுத்துட்டு வருவாங்க. சக்தியை எடுத்துட்டு கோவில 3 சுத்தி சுத்திட்டு வருவாங்க. இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. கோவில சுத்தி வரும்போதுமே அம்மாவை அழைச்சிட்டு தான் வருவாங்க. பாமா பா அப்படின்னு அழைச்சிட்டு தான் வருவாங்க. இது யார் யாரெல்லாம் கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து மந்த்லி அமாவாசை பூஜை கண்டிப்பாக இது நடந்துக்கிட்டே இருக்கும். இதை விட தை அமாவாசைக்கும் ஆடி அமாவாசைக்கும் தான் பார்க்குறதுக்கு அவ்வளோ கூட்டமாக அவ்வளோ ஜோராக இருக்கும். அதுக்கப்புறம் எங்கள் சவுண்டம்மாவையும் பார்க்குறீங்களா? இவங்க தான் எங்களோட சவுண்டம்மா. நான் உள்ளே போய் எடுக்கல, ஏன்னா லேடிஸ் நாட் அலவுட். இது என்னோட ஹஸ்பண்ட் எடுத்த வீடியோ. அவ்வளோதான். இன்னைக்கு அமாவாசை பூஜை எப்படி போச்சுன்னே தெரியல. டக்குன்னு கிளம்பிடுச்சு. நாங்களும் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அக்கா பையனும் எங்கள் கூட வரேன்னு சொல்லி ஒரே ஆடம். அதனால நாங்களும் கிளம்பிட்டோம். இப்போ கிளம்பணும் அப்படின்னா தான் நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 10:30 ஆகிடும். நான் சொன்ன மாதிரியே 10 மணிக்கெலாம் நாங்கள் வந்துட்டு எங்களோட ஃபேவரட் பன்னீர் சோடாவையும் குடிச்சு வீட்டுக்கு வரும்போது எங்க வண்டி சத்தத்தை கேட்டா இவன் எங்கதான் வருவான்னே தெரியாது. இவனும் வந்துட்டான். இவனுக்கு ஒரு டின்னரை போட்டுட்டு நாங்களும் தூங்க போயிட்டோம். இந்நேரத்துல என் வீட்டுக்காரரு பிலாசபி சொல்லிட்டு இருக்காரு. அவ்வளவுதாங்க வாழ்க்கை. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம கொஞ்சம் ஃபாலோ பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.